ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் இன்னைக்கு மத்தியானம் 1:40 போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி இருக்கிற விஷ்ணு நிவாசம், பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸில் டோட்டலாக 10,000 போல் கோட்டை ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா எப்போவுமே புதன்கிழமைகளில் கோட்டை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஸ்லாட்டர் சர்வதர்ஷன் டோக்கன் தீந்துருச்சு. 3 இடங்களில் எங்கே வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம். ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன்னா நடந்தும் போகலாம், கார்ஜி பஸ்லையும் போகலாம். திவ்ய தர்ஷன் டோக்கன் இன்றைக்கி மத்தியானம் 1:40 போல் பூதேவி காம்ப்ளெக்ஸில் தனி கவுண்டரில் ஓப்பன் பண்ணி 2,000 போல் கோட்டா ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. திவ்ய தர்ஷன் டோக்கன் வாங்கினோம்னா நம்ம ஸ்ரீவாரிமெட்டு வழியாக தான் நடந்து போகணும். நடைபாதைகளில் எந்த டோக்கனும் கொடுக்கறது கிடையாது. டைரக்ட் சர்வதர்ஷனத்துலேயே சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு இன்றைக்கி 4லேருந்து 6 மணி நேரம் தான் ஆறதா டிடிடியில் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. டோக்கன் தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 3லேருந்து 4 மணி நேரமும், 300 தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு 2லேருந்து 4 மணி நேரமும் நம்ம ஜாயின் பண்ணுற டைம் பொறுத்து ஆகலாம். ஆஃப்லைன் லக்கி டிப் இன்றைக்கி கவுண்டர் ஓப்பன் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க தோமாலா சேவாவில் செலக்ட் ஆயிருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷனே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கம்மி தான். கல்யாணோத்சவமில் கூட டிப்பில் செலக்ட் ஆகிருக்கிறத ஒருத்தவங்க சப்ஸ்கிரைபர் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஹாப்பி சேவா. ஸோ ஆஃப்லைன் லக்கி டிப்பில் எப்போ திருமலைக்கு போனாலும் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் டிடிடியில் ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. ஜனவரி 16 திருமலாவில் பார்வையிட்டு உற்சவம் அண்ட் கோதா பரிணயோத்சவம் கூட. இதை முன்னிட்டு கோவிந்தராஜ சுவாமி கோயிலேருந்து பெருமாளுக்கு மாலை பெத்தஜியர் சுவாமி மட்டுக்கு வந்து மாட வீதி உலா வந்து பெருமாளுக்கு சாத்திரத்துக்கு எடுத்துகிட்டு போவாங்க. அது காலையில் 5:30 to 6:30 இருக்கும்ட்டு போட்டிருக்காங்க. ஜனவரி 16 அண்ட் அன்னைக்கு மத்தியானம் பார்வையிட்டு உற்சவம் இருக்கும். மலையப்ப சுவாமி தனி பல்லக்கிலையும் கிருஷ்ணர் தனி பல்லக்கிலையும் கோயில் கோபுரத்துலேருந்து மத்தியானம் 1 மணி போல் கிளம்பி கோகர்பம் டேம் கிட்ட இருக்கிற பார்வையிட்டு உற்சவம் மண்டபத்துக்கு போவாங்க. கூட போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க. நம்ம போகலாம், ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஃபெஸ்டிவல். பார்வையிட்டு உற்சவ மண்டபத்தில் நடக்கும். அவ்வளோ தூரம் நடக்க முடியலன்னா நம்ம ஜீப்லேயோ இல்லை ஓன் வெஹிக்கிளையோ கூட ரீச் ஆகிக்கலாம். சாயந்தரம் பெருமாள் அங்கேருந்து கிளம்பி ரிட்டர்ன் ஆவார். அப்போ கூட வரலாம். மாட வீதி உலா வந்து கோயில் உள்ளே போவாங்க. ஸோ இதே முன்னிட்டு ஜனவரி 16 கல்யாணோற்சவம், ஊஞ்ச சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம், சகசர தீபாலங்கார சேவா, ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவாஸ்லாம் கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. நேற்று திருப்பதியில் சுவாமி தர்ஷனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 73,014 பேர். உண்டியில் சேர்ந்த காணிக்கை 4.27 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 19,639 பேர். தர்ஷன் டிக்கெட் புக்கிங் பற்றின அப்டேட் ஏப்ரல் மாதத்துக்கு உண்டானது. எப்போ வந்தாலும் உடனே நம்ம சேனலில் ஷேர் பண்ணுறேன். ஹெவி க்ரௌடு மாதிரி திருப்பதியில் இப்போதைக்கு இல்லை. நாளைக்கு ஸ்டேட்டஸ் நாளைக்கு தெரிஞ்சுக்கிட்டு ஷேர் பண்ணுறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது. நீங்கள் சுவாமி தர்ஷனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்கள் தர்ஷனத்துக்கு போகிறீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் தர்ஷனத்துக்கு போகிறப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.